நமோ வராகி. அன்னை வாராகியின் பொற்பாதங்களை தொட்டு அன்னையின் ஆசிகளோடு இந்த புனிதமான நன்னாளிலே எல்லா விதமான வளங்களும் பெற்று நோயற்ற வாழ்வோடு நாமும் நம் குடும்பத்தார் அனைவரும் இன்புற்று வாழ வேண்டியாய் இந்த நன்னாளிலே அவளுடைய பொற்பாதங்களை தொட்டு பிரார்த்தித்து வேண்டிக் கொள்கின்றோம். ஒரு தெய்வத்தை நம்ம வழிபடுவதற்கு முன்னாடி அந்த தெய்வத்தை வழிபடுவதனால் என்ன பயன் என்று பாராமல் அந்த தெய்வம் யாரு, எதற்காக நம்முடைய மனதிலே இந்த காலகட்டத்திலே அவளை வழிபட வேண்டி ஏதோ ஒரு சிந்தனையோ எண்ணங்களையோ நம்முள் தூண்டச் செய்கிறது அப்படி என்கின்ற ஒரு உண்மையை நாம் ஆராய்ந்தோமேயானால் இந்த ஆத்மா இந்த காலகட்டத்தில் இச்சரீரத்தில் எதற்காக படைக்கப்பட்டது, நம்முடைய கடமைகள் என்ன, ஆற்ற வேண்டிய பணிகள் என்ன என்கின்ற ஒரு உன்னதமான உண்மையை உணர்ந்தது மட்டுமல்லாது அதை பின்பற்றி நாம் செல்வோமேயானால் இந்த பிறவியிலேயே நாம் முக்தி பெறுகின்ற அந்த பெரும் பாக்கியத்தை அடைவோம் என்பதுதான் நம்முடைய சாஸ்திரங்களும் புராணங்களும் நமக்கு சொல்லித் தருகின்ற ஒரு பாடம். அப்படி தெய்வத்தை வணங்குறோம், வணங்காதவங்களும் இருப்பாங்க, கடவுளே இல்லைன்னு சொல்றவங்களும் உண்டு, முழு நேரமும் கடவுளே கதி என்று வாழ்பவர்களும் உண்டு. ஆனா இந்த புவியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரே நேரத்தில் தான் படி அளக்குது. கடவுளே இல்லைன்னு சொல்பவனும் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பான், கடவுளே கதி என்று இருப்பவன் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பான். அப்ப நிறைய பேருக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்கும், நான் சதா சர்வகாலமும் கடவுளை துதிக்கிறேன், என் குடும்பத்துல இவ்வளோ கஷ்டம் வருது, இவ்வளோ துன்பங்கள் வருது, எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குதுன்ற ஒரு கேள்வி நிறைய சாமி கும்பிடுறவங்க மத்தியில் ஒரு கேள்வி எழுப்புவாங்க. அவன் சாமியே கும்பிடுறதில்ல, ஆனா அவன் பாருங்க எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருக்கின்றான், எப்படியெல்லாம் வாழ்க்கை போகிறது என்று. எல்லாருமே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு படத்தினுடைய ஆரம்பத்தையும் அதனுடைய முடிவையும் பார்த்தாதான் அந்த படத்தினுடைய தன்மை என்னன்னு தெரியும். ஒரு புத்தகத்தையே நீங்க படித்தால் கூட முன்னுரை முதல் முடிவுரை வரை படித்தால் மட்டும்தான் அதில் என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னு தெரியும். இடையில ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்துட்டு நல்லா இருக்காங்கன்னு சொல்றதை விட அவருடைய முழு வாழ்க்கை தன்மையை பார்த்தோமேயானால் அவர்கள் வெறும் சரீர பந்தத்திற்காகவும் சரீர சுகத்திற்காகவுமே வாழ்ந்து பிற்காலத்திலே ஏன் வாழ்ந்தோம், எதற்காக வாழ்ந்தோம் என்று எந்த சூடுமே இல்லாமல் சென்றவர்களாகத்தான் அவர்கள் இருப்பார்கள். ஆனா இந்த கடவுள் நம்பிக்கையோட வாழ்றவன் பார்த்தீங்கன்னா அவன் மறிந்த பிறகும் அவனுடைய புகழ் ஆத்மா அவனை பற்றி பேசுபவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். இதுதான் முக்தின்னு நம்ம சொல்றோம். அப்படி ஒரு ஆத்மாவை ஓய்வுறச் செய்வதற்காக வணங்கப்படுவதுதான் தெய்வங்கள், பக்தி, பூஜை, புனஸ்காரம் இவையெல்லாம். அப்ப தெய்வத்தை ஆராதிக்க ஆராதிக்க என்ன ஆகும்னா நம்ம மனசுக்குள்ள ஆத்மாவுக்குள்ள ஒரு பலம் கிடைக்கும். அந்த ஆத்மாவுக்குள்ள அந்த இறை சக்தி தங்க ஆரம்பிக்கும். அப்படி தங்கும் பொழுது உன்னை மட்டுமல்லாது உன் குடும்பத்தாரையும் சேர்த்து அது வழி நடத்தி நல்வழிப்படுத்தி எதற்காக பிறப்பெடுத்தோமோ அந்த பிறப்பின் ரகசியத்தையும் உணர்த்தி இந்த ஆத்மாவை அழியா புகழோடு சகல வளங்களையும் அழித்து அது அழைத்து செல்லும். நான் அடிக்கடி எல்லாருக்கும் ஒரு வாக்கியம் சொல்வதுண்டு. எப்படின்னா, பொருளை தேடாதீர்கள், முதலில் அருளை தேடுங்கள். எவனிடத்தில் அருள் சரணாகதி அடைகிறதோ அருள் நம்ம கிட்ட சரணாகதி அடையும். அதாவது தெய்வத்தை நாம் தேடிக்கொண்டே செல்வோம். ஒரு காலகட்டத்திற்கு மேல அந்த தெய்வத்திற்கு உங்களை பிடிச்சு போச்சுன்னா அது உங்களை தேடிக்கிட்டு வரும். வீட்டுக்கு உங்களை தூங்க விடாது, படுக்க விடாது, உங்ககிட்ட விளையாடும், பேசும், பழகும், நீங்க கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லும். அப்படி அந்த அருளை நாம் என்று பெற்று விடுகின்றோமோ பொருள் என்பது ஒரு பொருட்டே அல்ல. ஏன்னா அந்த அருளில் அடங்கியதுதான் பொருளும். அப்படி அருளை எவன் ஒருவன் பெறுகின்றானோ தெய்வத்தின் பால் பூஜைகள் மந்திரங்களை உபாசனை செய்து அவனுக்கு பொருள் என்பது தானாக சேர்ந்து விடும். அந்த பொருள் வருவது மட்டுமல்லாமல் நிறைய பேருக்கும் பொருள் வந்துடும். ஆனா கடைசியா பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவ செலவிற்காக அத்தனை பொருள்களும் சென்று விடும். வந்த பொருளும் அத்தனை தலைமுறைக்கும் நம்முடனே இருக்க வேண்டுமே ஆகின்
எந்த இடத்தில் அருள் இருக்கிறதோ அந்த இடத்தில் தான் பொருளுக்கும் மரியாதை உண்டு என்பதுதான் சான்றோர்கள் வாக்கு. அப்படி இந்த நாளில் நீங்கள் அம்மா கிட்ட இந்த ஆடி மாசனாலே ஒரு சிறப்பு என்னன்னா, எதை கேட்டாலும் அம்மா கொடுப்பாலாம், எதை கேட்டாலும் கொடுப்பா. பொன் பொருள் மட்டும் அல்லாது முக்தி, ஞானம், மோட்சம் எதை கேட்டாலும் கொடுப்பான்றது தான் ஒரு சிறப்பு. இன்னைக்கு ஒரு பெரிய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆடி வெள்ளி மட்டும் இல்லாமல் அவளுக்கு உகந்த ஒரு நன்னாளா பஞ்சமி திதியும் சேர்த்து வந்துடுச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு நிகழ்வாக தான் நடந்திருக்கே ஒழிய நம் செயலால் அல்ல. இந்த நன்னாளில் அன்னை இடத்துல உங்கள் அனைவருக்கும் எல்லா விதமான வளங்களும் செல்வங்களும் நோயற்ற வாழ்வும் நிம்மதியாக சந்தோஷமாக நீங்களும் உங்கள் குடும்பத்தாரோடு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு அன்னையின் ஆசீர்வாதமும் குருமாரின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு என்றென்றும் கிடைத்திடல் வேண்டும் என்று பிரார்த்தித்து என் அன்னையாம் வாராகி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும் என்று வேண்டுகின்றோம். நமோ வராகி.